இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியை ஷிர்க்ல இருந்து குஃபர்ல இருந்து பரிசுத்தப்படுத்துறதுக்குரிய முயற்சி செய்வாங்க. கடைசியா ஒரு நாடு கைப்பற்றப்படும். அந்த நாட்டை கைப்பற்றி அங்குள்ள கனிமத்துகள் பங்கு போடுற நேரத்தில் கேள்விப்படும் தஜ்ஜால் வந்துட்டான்னு. அப்போ தஜ்ஜால் வந்தது என்றா அடுத்தது 40 நாள் தஜ்ஜாலுடைய காலம். முதலாவது நாள் ஒரு வருஷமா, இரண்டாவது நாள் ஒரு மாசமாக, மூணாவது நாள் சொல்லுங்க ஒரு வாரமாக, நாள்ல இருந்து சாதாரண நாளா கழியும். அதுக்கு பின்னால மக்கள் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸால இல்லைன்னா மக்கா மதீனால தஞ்சம் போவாங்க. ஏனைய பகுதிகள் எல்லாம் தஜ்ஜால் ஃபித்னா அட்டகாசத்தை செஞ்சு கொண்டிருப்பான். அதுக்கு போறோம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல் மனாரத்துல் பைதா என்ற மஸ்ஜிதுல திமிஷ்கில் இறங்குவாங்க. 2 மலக்குமார்களுடைய பூஜத்துல தோல்ல கைய போட்டு மஞ்சள் நிற ஆடை அணிந்தவர்களாக, முடி கீழே அப்படி விழுந்ததாக, அதிலிருந்து தண்ணீர் சொட்டுவதை போன்ற காட்சியுடன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல் மனாரத்துல் அபியத் என்ற மஸ்ஜிதிலே இறங்குவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, திமிஷ்கில் ஒரு பள்ளிவாசல் இருக்குல்ல, நபி சொல்ல கொள்ள திமிஷ்கில் ஒரு பள்ளிவாசல் இல்லை. அவ பின்னால நடக்கிறது சொன்னாங்க. இன்றைக்கு அந்த திமிஷ்குடைய மஸ்ஜிதுடைய அந்த மனாரா, எது இந்த டூம் என்ன சொல்றது தமிழ்ல, பள்ளியல்ல இப்படி கட்டுறாங்களே வெளியில, என்னது மனாரா, அந்த மனாரா வெள்ளை நிறத்துல இருக்குது இன்றைக்கு திமிஷ்கில். மேலான சகோதர பெரியவர்கள, அப்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்க இறங்கி தஜ்ஜால கொலை செய்வாங்க. அதுக்கு பின்னால வயம் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்தி. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மௌத்துக்கு முன்னால ஒவ்வொரு யூதரும் கிறிஸ்தவரும் இஸ்லாத்தை ஏற்று வருவார், அப்படி இல்லைண்டா கொலை செய்யப்படுவாங்க. அந்த நிலைமை எப்படி இருக்கும்னா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க யகூலுல் ஹஜர் வஷ்ஷஜர், ஒவ்வொரு கல்லும் மரமும் பேசும், யஹூதியுன் வராஇ ஃபக்துல்ஹு, எனக்கு பின்னால ஒரு யஹூதி இருக்கிறான், வந்து கொலை செய்யுங்க என்று முஃமின்களை கூப்பிடும். இப்படி கொலை செய்யப்படுவாங்க. மேலான சகோதர பெரியவர்களே, அதுக்கு பின்னால 40 வருஷம் உலகத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்வாங்க. இடையில யஜூஜ் மஜூஜுடைய வெளிப்படுதல் உண்டாகும். அவங்களும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட முஸ்லிம்களை முற்றுகையிடுவாங்க. தூருடைய மலையில முஸ்லிம்களோட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடைக்கலம் புகுந்திருப்பார்கள். இந்த நிலைமையில என்ன நடக்கும்? இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நோயை கொடுத்து, இவர்களுடைய பிடரில் ஒரு வகையான புழுவை உருவாக்கி இவர்கள் எல்லாம் செத்து மடிவார்கள். பூமி அல்லாஹ் தஆலா ஒரு மலை மூலமாக சுத்தப்படுத்துவான். அதுக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகம் எல்லாம் சுபீட்சமான ஒரு ஆட்சி செய்வாங்க. மோமின்கள் அப்ப நிம்மதி அடைவார்கள். இந்த ஃபித்னா போய் சரியா முடிகிறது அங்கதான். அதுக்கு போறோம் மேலான சகோதர பெரியவர்கள, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகுவாங்க. அதுக்கு பின்னால மோமின்கள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போறோம் 2 அல்லது 3 கலீஃபாக்கள் ஆட்சி செய்வாங்க. இந்த நிலைமையில ஒரு காற்று வீசும். அந்த காற்று எல்லா முஃமின்களுடைய உயிர்களையும் பறிக்கும். எல்லா முஃமின்களும் மௌத்தாகும். இந்த காற்று எல்லா முஃமின்களையும் வந்து அடையும், முஃமின்களுடைய ரூஹுகளை கைப்பற்றும். தகூனு ஸாஅத்து அலா அஷ்ராரில் கல்க். அதுக்கு பின்னால பூமியில முஸ்லிம்கள் அல்லாதவர்கள், காபிர்கள், படைப்பினங்களில் மிகவும் கெட்டவர்கள் வாழ்வார்கள். 120 வருஷம் வாழ்வாங்க. அதுக்கு பின்னால சூர் ஊதப்படும். மேலான சகோதர பெரியவர்களே, இந்த அளவு ஒவ்வொரு விஷயமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்லியமா எங்களுக்கு அறிவிச்சு தந்தாங்க.